இனிமே துர்கா ஆயுசு முடிகிற வரைக்கும் ஜெயில தான் இருப்பா. அவ அனுபவிக்கிற கொடுமையை பார்த்து பார்த்து நீ கொஞ்ச நாள்ல அல்பாயுசுல போயிடுவ. பப்ளிக் பிளேஸுங்கிறதுனால நான் ரொம்ப டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். அதனால முதல்ல ஓரமா போ. எல்லா நேரத்துலயும் இந்த சரவண பெருமாள் பொறுமையா இருக்க மாட்டான். கான்ஸ்டபிள் எடுத்துட்டு போங்க. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம். கௌரி கௌரி துர்கா துர்கா. எத்தனை முறை பட்டாலும் நீ திருந்தவே மாட்டல்ல? உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவே இருக்காதா? துர்கா துர்கான்னு பின்னாடியே ஓடுற. ஊர்ல நான் இன்ஸ்பெக்டரா இருந்தப்ப எத்தனை தடவை நீ என்ன துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வச்ச. இப்ப பார்த்தல்ல இந்த சரவண பெருமாள் உன்னை எப்படி கதற விட்டு ஓட விட்டேன்னு. அப்பவே ரொம்ப மரியாதையா டீசெண்டா சொன்னப்பவே போயிருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பின்னாடி வரக்கூடாது. போ. என்ன முறைக்கிற? கௌரிமா கௌரிமா. ஏய் என்னடா பாத்து தூக்குடா. என்னம்மா பார்த்து வரது இல்லையாம்மா? உங்க 2 பேருக்கும் உயிர் வாழணும்னு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா? மறுபடியும் என் கண்ணிலேயே மாட்டிருக்கீங்க. இங்க பாரு அல்ல கையே, உண்மையிலேயே நீ இந்த கௌரிக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சினா முதல்ல அவளை இங்க இருந்து ஊருக்கு கூட்டிட்டு போ. இல்லனா நடக்க போற அசம்பாவிதத்துக்கு நான் பொறுப்பு இல்லை. கௌரிமா நீ கொஞ்சம் பதட்டப்படாம அமைதியா இரு கௌரிமா. உனக்கு தெரியாததா? இப்ப எல்லாம் பண்ணக்கூடாதுமா. அதுவும் இப்ப எது பண்ணாலும் துர்காவை தான் பாதிக்கும். கோர்ட்ல கேஸ் வாதாடினதுக்கு அப்புறம் தான் அப்பதாம்மா நம்ம எதுவா இருந்தாலும் பண்ண முடியும். கொஞ்சம் நிதானமா இருங்கம்மா. அதான் இப்ப இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு சரியா இருக்கும்மா. கௌரிமா உள்ள போலாம். வணக்கம்யா. உட்காருங்க. You can proceed. Your Honor, இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் உங்க முன்னால் சப்மிட் பண்ணிருக்கோம். இந்த சொசைட்டில மிகப்பெரிய செல்வாக்குடைய ஆவுடையப்பன் குடும்பத்தை துர்காங்கிற இந்த பொண்ணு திட்டமிட்டு சீரழிச்சிருக்காங்க. அந்த குடும்பத்தோட மூத்த மருமகளான சத்யாவை அவங்க கொலை பண்ணிருக்காங்க. இந்த கேஸ்ல முதல் குற்றவாளியா கருதப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க இந்த துர்காவை நான் விசாரிக்கணும். அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் யுவர் ஆனர். பர்மிஷன் கிராண்டட். துர்கா துர்கா துர்கா. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லைன்னு சத்திய பிரமாணம் செய்யுங்க. சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவும் இல்லை. இது சத்தியம். உங்க பேர் என்ன? துர்கா. இந்த சொசைட்டில மிகப்பெரிய பணக்காரராகவும் மிகப்பெரிய அந்தஸ்திலையும் ஜமீனாவும் இருக்கக்கூடிய ஆவுடையப்பன் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்?